நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் நல்லா இருந்துச்சு. என்ன கான்செப்ட் இந்திய திணிக்கூடாது அதான் கான்செப்ட். நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் பற்றி பேசினது. பட் ஆனால் அதான் நிறைய பேருக்கு தெரியாதுல இவ்வளோ பேர் இதில் இறந்துருக்காங்கன்னு. ஸோ அந்த சொன்னதே பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக அந்த படம் ப்ரோ. பார்த்துட்டு வந்து இது பண்ணுவோம். ஹிந்தி வந்து எப்படிலாம் இது தமிழ் மொழியோட இப்போ பழசு அது இதை காட்டுறாங்க. சூப்பராக இது படத்தை பார்த்துட்டு வந்து எல்லாம் பேசுவோம். சூப்பராக இருக்கு படம். சூப்பராக இருக்கு. படம் கன்ஃபார்மாக எல்லாரும் வந்து பார்க்கணும்னா கன்ஃபார்மாக எல்லாரும் வந்து பாருங்க. அதர்வா எல்லாம் சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. படத்தை பாருங்க. ஹேட்டர்ஸ்லாம் யாராக இருந்தாலும் படத்தை பார்த்து வந்து பேசுங்க. அருமையான படம். வில்லன்லாம் சூப்பராக இருக்கு. ஜெயம் ரவிலாம் குறைய சொல்ல முடியாது. வில்லன்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க. படம் ஓரளவுக்கு ஓகேன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. சுமார் தானா? சுமார் ஓகே. கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அப்பப்போ எடுத்திருக்காங்க. கொஞ்சம் காங்கிரஸை போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன் அடிச்சிருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் பார்க்கணும். ஹிந்தி போராட்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னதான் நினச்சிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஓரளவு போர் அடிச்சது லைட்டாக. பரவாயில்ல, ஓகே. சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக நல்லா இருந்தது படம். வந்து சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டெக்னிக்கலாக சூப்பர். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் விறுவிறுன்னு எதுவும் எடுத்துருக்கலாம். அதுதான். ஏன்னா அவரு எல்லாமே நடித்தவங்களும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது படம். பார்க்கலாண்ணா. ஜனநாயகனுக்கு தான் வெயிட் பண்ணோம். ஆனால் வரல. ஜனநாயகன் தான் வரல. அதான் பராசக்தி வந்தோம். ஓகே, நான் ஒர்த்து கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஒர்த்து வாட்ச் தான் இந்த படம். இப்போ வந்து இந்த ஹிஸ்ட்ரி வந்து யாருமே இது வரைக்கும் எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து நடந்திருக்குது. ஆக்சுவலாக இது ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியும். அதனால் இந்த படம் எடுத்தது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மூவ். அப்புறம் எஸ்கேவும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. விஜய் கரெக்டாக துப்பாக்கி கொடுத்த மாதிரி தான் நல்லா தான் இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஜெயம் ரவியோட நெகட்டிவ் ரோலும் சூப்பராக இருந்துச்சு. அது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அந்த மாதிரி நெகட்டிவ் ரோல் பண்ணுவார்னு. ஹேட்டர்ஸ் தான் ஹேட் பண்ணுற மாதிரி வச்சவரை நான் நல்லா எடுத்திருக்காரு. எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷ் வழக்கம் போல மியூசிக்கில் பண்ணிட்டார். படம் போரே அடிக்கல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் லாக் அடிக்கும். ஆனால் போக போக கதை புரிஞ்சோடனே சூப்பராக. கடைசியாக தான் சொல்கிறேன், இந்தியா வந்து ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ். அது வந்து மற்ற வந்து ஹிந்தியை வந்து திணிக்கூடாது. ஹிந்தி கற்றுக்கலாம், நான் ஹிந்தியை வந்து நீ கற்றுக்கு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிறேன். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒர்த் வாட்ச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் படம் எக்ஸ்பெக்டே பண்ணல. நிறைய விஷயம் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா ஆர்ட் டைரக்ஷன் அண்டு காஸ்டியூம் டிசைனிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல கிரெடிட்ஸ் கொடுத்தா. ஏன்னா அவங்கள பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் காஸ்டியூம் டிசைனிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி விஎஃப்எக்ஸ்லாம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எஸ்கே பழக்கம் போல பிச்சிட்டாரு. அதர்வா சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஜெயம் ரவியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலீலாம் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டின மாதிரி இருந்துச்சு இந்த படம். மற்றபடி ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பக்காவாக இருக்குது. 10/10 தரலாம். கான்செப்ட் என்னென்னா இந்தி திணிப்புக்கு எதிர்க்க பேசியிருக்காங்க படத்தில். அது நல்லா நியூட்ரலாகவும் சொல்லியிருக்காங்க. எதுவுமே எப்படி சொல்கிறது, பேலன்ஸ்டாக இருக்குது எல்லாமே. ஹிந்தி எல்லாமே இந்த திராவிடம் பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை எங்கேயும் போர் அடிக்கல. நல்லா சுவாரஸ்யமாக போகுது. அதே மாதிரி அரசியல் சார்ந்து பார்த்தோன்னா கூட பேலன்ஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. இது அரசியல் தெரியாதவங்களுக்கும் சரி தெரிஞ்சவங்களுக்கும் சரி இது வந்து சமமான ஒரு படமாக இருக்கும். படம் எப்போதும் போல சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் அவர் எல்லாமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டாரு. அண்ட் தென் நீங்கள் அதை தவிர்த்து பார்க்கும்போது படம் வந்து இந்த ஹிஸ்ட்ரி தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக ஒரு ஹிஸ்ட்ரி வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. அதே மாதிரி எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் ஓகே. ஜெயம் ரவி அவர் எப்பவுமே சூப்பராக கொடுத்துட்டாரு. அவரோட இந்த வில்லனில் கேரக்டரில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருந்தார் அவர். பட் ஆனால் கேரக்டர்லாம் எல்லாருமே பண்ணிட்டாங்க. இல்லை அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த அவங்க சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். அதை பார்க்கும்போது அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டாங்க. அண்ணா வர ரோல் அதான் அண்ணா வரும்போது எல்லாருமே கை தட்டினாங்க. ஸோ அந்தளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் பக்காவாக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் தாராளமாக நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் மெசேஜ். மூவி ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு. நல்ல ஸ்கிரிப்ட். ஐ மீன் இன்டர்வல் பிளாக் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான். பட் இன்டர்வல் அந்த சீனுக்கு அப்புறம் நல்ல பிக்கப் படம். ஐ மீன் ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் இதுக்கு முன்னாடி 1965 என்ன நடந்ததுன்றதை பற்றி ரிவீல் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. எல்லார் நடிப்பும் சூப்பர் சார். ரவி வந்து நெகட்டிவ் ரோலில் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் ஆஸ் யூஸ்வல் அவர் எப்போவுமே சூப்பர். எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா வாட்சபிள் தான். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது சார். எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக. அவங்க அந்த டேரக்டர் எங்களோட ஃபேவரட். ஆக்சுவலி நல்லா எடுப்பாங்க. ஒரு மூவிக்குமே நிறைய அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஆஸ் அ லேடியாக செம்மையாக எடுக்கிறாங்க. சூப்பராக நல்லா இருந்துச்சு. தமிழோட இது பற்றி நல்லா இருந்துச்சு. அதான் ப்ரோ, ஹிந்தி வந்து திணிக்கூடாது. நம்ம மொழி தான் நம்ம இது பண்ணுவோம்.
சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக. சார் பராசக்தி உணர்வுபூர்வமாக இருக்குது. அந்த பக்கம் இந்த டைட்டில் வந்து நடிகர் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாப்புல, படமும் இட்டு கதை திரைக்கதை வசனம் மு.க. கலைஞர் எழுதியிருப்பாப்புல, கருணாநிதி அவர்கள். அதே டைட்டிலு மக்கள் உணர்வுபூர்வமாக. அந்த படத்தில் வந்து தங்கைக்கும் கடவுளுக்கும் உள்ள போராட்டமும் ஒரு குருக்கள்லாம் உள்ளே சேர்ந்துருப்பாங்க. அது ஒரு போராட்டம் தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் மொழிப்போர் இயக்க போராட்ட வீரர்கள் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. அந்த கதை நிகழ்வு நேரடியாக திரைப்பட விமர்சனத்தில் பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது. சுதா கங்காராவ் பயங்கரமாக தீசஸ் பண்ணி ஒரு லைப்ரரியாக தேடி திரிந்து உண்மை நிகழ்வு அப்படியே வெளிப்படுத்தியிருக்காங்க. இது சித்தரிக்கப்பட்ட மாதிரி தெரியல, நிஜமான வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. நடிகர் சேத்தன் வந்து அண்ணா கேரக்டர் பண்ணியிருக்காப்புல, அண்ணாதுரை கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காப்புல. ரெண்டாவது அதர்வா, அப்புறம் ரவி மோகன், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாமே நல்ல ரோலு. ரவி மோகன் வெறித்தனமான வில்லன் கேரக்டர், கொஞ்சம் கூட சிலுப்பு தட்டாமல் அடிச்சிருக்காரு. தனி ஒருவன் எப்படி அரண்சாமியும் ரவி மோகனும் ஒரு போட்டா போட்டியாக இருக்குமோ அதே போல் தான் சிவகார்த்திகேயனுக்கும் ரவி மோகனுக்கும் ஒரு போட்டா போட்டியாக இருக்கும். சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ பொசிஷனில் இருக்கார், ரவி மோகன் வந்து ஒரு வில்லன் பொசிஷனில். கடைசி வரைக்கும் வில்லத்தனம் விட்டு கொடுக்காம தான் சாகுறாரு ரவி மோகன். இதில் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு தமிழ் உணர்வு மொழி பொறுப்பாளர். இவர் புறநாற்று தமிழ் படையில் தலைவராக இருக்காப்புல. அவர் தம்பி அதர்வா, இவரும் பாதி கிளைமேக்ஸில் இறந்துடுறாப்புல. ரெண்டு பேரும் போட்டி போட்டு தான் நடிச்சிருக்காங்க. மொழி உணர்வு வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக முக்கியம். எந்த மொழி யாரும் திணிக்க வேணாம், அவங்கவுங்க மொழி தான். அவங்கவுங்க தாய் எப்படி உணர்வோ அதே மொழி தான் நம்மளுடைய மனதளவில் தாய்ப்பால் உணர்வாட மொழியை நம்ம வளர்த்துட்ருக்கோம். இது ஒரு போராட்ட காலமாக இல்லாமல் இனிமேல் வருங்காலங்களில் யாரும் மொழியை திணிக்க வேண்டாம், அவங்களுடைய லாங்குவேஜ் அவங்களே பயன்படுத்தட்டும். ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி லாங்குவேஜ் முக்கியமோ, இப்போ மொழி தெரியாத இடத்துல நம்ம திகம வருவோம், எப்படி படிக்கிறது எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் போது அந்த இடத்துல நம்ம வந்து தேவைக்கு தான் பயன்படுத்திக்கணும். நம்ம ஒரு தேவைக்கு, அதாவது ஒரு வேலைக்கு போகும்போது மொழி அவசியம், அப்போ வந்து நம்ம படிக்கலாம். அதை வந்து திணிக்கக்கூடாது, நீ இதை படித்து தான் ஆகணும், இதை கட்டாயப்படுத்தாகணும். இந்த மொழிப்போர் இயக்கத்தில் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, எத்தனையோ பேர் சிறை சென்றிருக்காங்க. அந்த வாழ்வில் நேரடியாக பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு உணர்வுபூர்வமாக தான் வெளியே வந்திருக்கும். யாரும் மனதையும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை. இனிமேல் வருங்காலத்தில் யாரும் எதுவும் திணிக்க வேண்டாம், அவங்கவுங்க மொழியை அவங்கவுங்க ஃபாலோ பண்ணால் போதுன்ற மாதிரி ஒரு மெசேஜ். சுதா கங்காராவும் இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது இந்திரா காந்தி மாதிரி தான் நினைக்கிறேன். பயங்கர விறுவிறுப்பு. ஃபஸ்ட் ரோல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அது லவுக்கு அந்த சூழ்நிலை போது செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ரீச் ஆகிடுச்சு. எல்லாருமே உணர்வுபூர்வமாக தேட்டரை விட்டு சீட்டை விட்டு எழுந்திரிக்காங்களோ உட்காந்து அழகாக நிதானமாக பார்க்குற சூழ்நிலை வந்து படம் வேறு லெவலு சார். எனக்கு இந்த லேசா சாங் வர மாதிரி தான் இருக்குது ஒரு மெலோடியில். அதே ஜிவி பிரகாஷ், அவர் இமானு, ஜில்லா படத்தில் வர சாங் மாதிரி இதில் ஒரு சாங் உள்ளே வருது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து மெயினாக பிஜிஎம் நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு உணர்வுபூர்வமான பிஜிஎம்மு. திரையை தெதற விடுறாப்புல ஜிவி பிரகாஷ். சூப்பர் சார், படம் வேறு லெவலு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு மொழி உணர்வை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி இனிமேல் ஒரு பிரச்சனை வர இந்த கதைக்களம் இது. வில்ல அதான் சொல்கிறேன்ல, அவர் எங்களுக்கு ஆச்சரியப்படுற உள்ளே போயிட்டு நான் வந்து ஆச்சரியப்படுறேன் எப்படி அவங்க வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோ, அவர் மேலே வேற ஒரு தாட் இருக்கும். ஆனால் அவர் வந்து எப்படி நெகட்டிவ் ரோலை பற்றி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். மற்றபடி சூப்பராக மிரட்டிட்டாங்க எல்லாரும். படமே எல்லாமே அதான் ஜிவி பிரகாஷ் வழக்கம் போல் மிரட்டிட்டாங்க. அவன் தான்